இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. அவர் தாகமா இருந்ததுதான் தண்ணி குடிக்காம திமுக தான் தாகமா இருக்குன்றவார் போல. நைட்டு தூக்கலாம் திமுக தான் காரணம் பாரு போல. கெட்ட கனவா தான் திமுகன்னு சொல்லுவார் போல. ஏதாவது காரணம் இருக்கணும்ல ஏதாச்சும் திமுக மேல சொல்றதுன்னா. ஆனா எடப்பாடி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? காலில் உளுந்து பிறண்டுதான் ஒரு முதலமைச்சர். எப்படி உளுந்து பிறண்டு குமிஞ்சி முதலமைச்சரானார்? எடப்பாடி அவங்க சொல்றதை கேட்கலன்னா கண்டிப்பா ஜெயிலுக்கு போறது உறுதி. காங்கிரஸோட நாங்கள் 3 வாரத்துக்கு முன்னாடியே என்ன சீட்டுங்கிறதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். திமுக பக்கம் வந்ததுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் போட்டு செலவு பண்ணிடுறாங்க. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். ஒன்று மொராலிட்டி, 2 அக்கௌண்டபிலிட்டி. 2மே விஜய் கிடையாது. ஸோ ஒரு கட்சி ஆரம்பித்து அதை வளர்த்தி ஆட்சிக்கு வரணும்னா 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இது இன்ஸ்டன்ட் மேகி கிடையாது. 2 நிமிஷத்தில் விஜய் மாதிரி வீட்டில் முதலமைச்சருக்கு போட்டியே கிடையாது. யார் எதிர்கட்சி ஆக போறார் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தேர்தலே ஒரு போட்டி. ஒழுங்கு சரியில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்க தானே படுது. கரெக்டு தான். நம்ம மன்னிப்பு நாங்கள் கேட்குறோம். எந்த தவறும் நடக்கூடாதுங்கிறோம். இப்போ திமுக ஆட்சியில் இந்த மாதிரி நடக்கும் பொழுது அது கேள்வி வரத்தானே செய்யலாம். நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுகவின் திரு சேலம் தரணிதரன். வணக்கம். வணக்கம். திமுகவில் கூட்டணிக்குள்ளே நிறைய சிக்கல் இருக்குது. விசிகாவுக்கு உரிய இடங்கள் தரமாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் தேமுதிகவை காரணம் கட்டி தான் எல்லாருக்கும் குறைக்கிறாங்க அப்படின்னு மார்க்சிஸ்ட் செயலாளர் சண்முகமே சில இடங்களில் சொல்லியிருந்தார். இன்னமும் கூட்டணி இழுபறியிலேயே இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பேசுகிறதுக்கு எந்த விஷயங்களும் இல்லை. அதனால் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கூட்டணி 2018 தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி காங்கிரஸோட கூட்டணி 2004 கிட்டத்தட்ட 22 வருஷம் கான்ஸ்டண்ட்டாக அந்த கூட்டணி இருக்குது. ஒரு வருஷம் இடைவேளையில் மட்டும் இல்லை, 2013, 2014 வரைக்கும். ஆனால் அதுலேருந்து அந்த கூட்டணி தொடர்ந்துகிட்டே இருக்குது. அப்பயே காங்கிரஸோட கூட்டணியில்னு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் காங்கிரஸுக்கும் எங்களுக்கும் நல்ல சுமூகமான உறவு தான் இருந்தது. இப்போயும் பார்த்திங்கன்னா காங்கிரஸோட நாங்கள் 3 வாரத்துக்கு முன்னாடியே என்ன சீட்டுங்கிறதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளோடையும் ஓரளவுக்கு நமக்கு என்ன தொகுதிங்கிறது ஃபைனலைஸ் ஆச்சு. 2-3 கட்சி மட்டும் இருக்குது. அது ஒவ்வொரு கட்சியோட தான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு காங்கிரஸ், அதுக்கு அடுத்து வர கட்சிகள் தான் பண்ண முடியும். இன்றைக்கி நாளைக்குள்ளார பண்ணிடுவோம். ஆனால் நீங்கள் இதுவே அதிமுகவும் பாஜகவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் யாருமே இது வரைக்கும் கூட்டணியை பேசி ஃபைனலைஸ் பண்ணல. அவங்க இன்றைக்கி எடப்பாடி டெல்லி போயிருக்காரு. பாஜக இருக்கிறதுலே அதிமுகவில் பெரிய கட்சி அது. அதிமுக கூட்டணியில் இருக்கிறது பாஜக எத்தனை சீட்டுன்னு முடிவு செய்ய முடிஞ்சதா? முடியல. இத்தனைக்கும் அவங்களுக்கு இப்போ என்ன இருக்கிற கூட்டணியோடு என்ன படுதோல்வி அடைஞ்சிருவாங்கிறதுனால தான் தேர்தலே 2 வாரம் தள்ளி வச்சாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் ஏப்ரல் 9 தான் நடந்துருக்கணும். நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தேர்தல் எப்பயுமே ஃபஸ்ட் ஃபேஸில் தான் நடக்கும். அதுவும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஒன்றா தான் நடக்கும். 1990 தவிர எப்பவுமே தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஒன்றா தான் இருக்கும். இந்த தள்ளி வச்சது காரணமே பாஜகவும் அதிமுகவும் அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை. இப்படியே தந்துச்சா நமக்கு 30 தொகுதியில் டெபாசிட் போயிடும், திமுக 210-20 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால தான் புதுசாக வந்த கட்சிகள்லாம் சேர்த்தலாமான்னு பார்த்தாங்க. அவங்களால சேர்த்த முடியல. அதுதான் நமக்கு உண்மை நிலவரம். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பாஜக கூட்டணி எப்போ 2017 தான் அதிமுக வந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா 2022 25 வரைக்கும் கூட்டணி இல்லை. அதே மாதிரி 2021 தேர்தல் பாஜகவோட செஞ்சுட்டாங்க. 24 தேர்தல் பார்த்துட்டிங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் தனித்தனி நின்னாங்க. அந்த கூட்டணியை பிரிஞ்சு போய் பாதி கட்சிகள் பாஜகவோடையும் பாதி கட்சிகள் அதிமுக இருந்தாங்க. இப்போ சூழ்நிலை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ பாஜகவோட இருந்த ஓபிஎஸ் திமுக வந்துட்டார். அப்போ பாஜகவோட இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ 2 பிரிஞ்சிருச்சு. அப்போ அதிமுகவோட இந்த ஒரே கூட்டணி கட்சி திமுக வந்துட்டாங்க. ஆனால் இதை திமுக எடுத்துக்கிட்டா 2018 எங்கள் கூட்டணி அப்படியே இருந்திருக்கு. கூடுதல் கட்சிகள் தான் சேர்ந்துருக்காங்க. மக்கள் நீதி மையம் சேர்ந்துருக்கு, தேமுதிக சேர்ந்துருக்காங்க. மற்றபடி யாரும் கூட்டணி போல. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் சின்னத்தில் நிற்கிறதுக்கான பேச்சுவார்த்தை தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். தொகுதி பங்கீடு பற்றி பிரச்சனை இல்லை, சீட்டு கொடுத்தா வாங்கிப்போம், ஆனால் எங்கள் சின்னத்தில் நிற்போம் அப்படிங்கிறத அவங்க வைக்கக்கூடிய ஒரு அந்த கட்சி தலைவரே தெளிவாக சொல்லிட்டாரு, எங்களுக்கு கூட்டணி தான் முக்கியம்னு. சார் இப்போ ஒரு கூட்டணி நெகோஷியேஷன் நடக்குதுன்னா எப்பயுமே கிவ் அண்ட் டேக் இருக்கும். அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், பெரிய கட்சிக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அவ்வளோதான். அதை பேலன்ஸ் பண்ணுறது தான் அலையன்ஸ் நெகோசியேஷன். அது ஒரு 2 நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு தொழில் செய்யும் போதுமே எது நாங்கள் பண்ணுறோம் அது நாங்கள் பண்ணுறோங்கிறது நெகோசியேஷன் இருக்கிறது தான். அது சகஜம். ஆனால் நாங்கள் முக்காசி முடிச்சிட்டோம். இன்டர்வியூலாம் முடியறதுங்களும் அதுவும் முடிஞ்சிடும். வேட்பாளர்களையும் நாங்கள் அறிவிச்சிடுவோம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவோட வேட்பாளர்கள் தேர்வுக்கு அப்புறம் தானே கேண்டிடேட் லிஸ்ட் வர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி முடித்தா போதும்ல, கரெக்டாக? ஆனால் தேர்தல் இன்னும் நாமினேஷன் 30ஆம் தேதி தான். அதுக்குள்ளே நாங்கள் இன்டர்வியூவே அதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே முடிச்சிடறோம் திமுகவில். அதுக்கு முன்னாடி கேண்டிடேட் ரிலீஸ் பண்ணால் போதும்ல. ஆனால் அதிமுகவும் பாஜகவும் இது வரைக்கும் கூட்டணியை ஃபைனலைஸ் செஞ்சாங்களா? ஏதாச்சும் ஒருத்தரோட எவ்வளோ சீட்டுன்னு ஃபைனலைஸ் பண்ணாங்களா? கூட்டணியில் இன்னும் ஆளுங்களை தேடிட்டு இருக்காங்களா இல்லையா? நான் கேட்குற ஒரே கேள்வி, கூட்டணியில் இன்னும் ஆளுங்களை தேடிட்டு இருக்காங்களா இல்லையா? தேடிட்டு இருக்காங்க. நாங்கள் தேடலையே.
நாங்கள் இன்டாக்டாக ஃபைனலைஸ் பண்ணி நாங்கள் கிட்டத்தட்ட எல்லா சீட்டுமே அறிவிச்சாச்சு. தேமுதிக உள்ளே வந்ததுனால தான் பிரச்சனை அப்படிங்கிற விவாதம் இல்லை அதெல்லாம் சார், அதெல்லாம் எங்கே பிரச்சனை சொல்லுங்கள்? ஒரு பிரச்சனை இல்லை. யார் பிரச்சனைன்னு சொன்னாங்க? இப்போ மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகமே சொல்கிறாரு, தேமுதிகவை காரணம் காட்டுறாங்க, புதிய கட்சிகள்லாம் உள்ளே வரதுனால நீங்கள் சீட்டை குறைச்சிக்கணுங்கிறாங்க. நாங்கள் 2017 கூட ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு வரோம், இது அநியாயமான ஒன்று அப்படிங்கிறாரு அவர். சார், ஒரு கூட்டணி நெகோசியேஷன் வரும்போது கிவ் அண்ட் டேக் இருக்கும், சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்து கிவ் அண்ட் டேக் எப்பயுமே இருக்கும் நெகோசியேஷனில். தலைமை காண்ற கட்சிக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஏன்னா அவங்க எல்லா கட்சியும் அனுசரித்து போகணும். அந்த இண்டிவிஜுவல் கட்சிக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணணும். அதை மேனேஜ் பண்ணி போகிறது தான். அதை மேனேஜ் பண்ணி கடைசி 20 வருஷமாக நாங்கள் சும்மா எடுத்துகிட்டு போகிறோம். 22 வருஷமாக காங்கிரஸோடையும் மற்ற இதர கட்சிகளோட 9 வருஷமும் அதே மாதிரி அதை சால்வ் பண்ணதான் ஒவ்வொரு எலெக்ஷனையும் பேசுகிறது. ஆனால் சண்டேக்குள்ளார எங்களோட சீட் ஃபைனலைஸ் ஆயிரும். உங்களால் அது அதிமுக சொல்ல முடியுமா? இன்னமும் பாஜகவுக்கு எவ்வளோ சீட் தருதுன்னு அவங்க முடிவு பண்ணல. புதுசாக ஆரம்பிச்சிருக்க ஒரு கட்சியோட அதிமுகவும் பாஜக என்னென்னமோ முயற்சி எடுத்து பார்த்தாங்க, சேருவாங்களா மாட்டாங்களான்னு. சேரல. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. தேர்தல் அறிவிக்கிறதுக்கு பல வாரங்களுக்கு முன்னாடியே எங்கள் கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஆயிடுச்சு. தொடர்ந்து கஷ்ட காலங்களில் திமுகவுக்கு நாங்கள் துணையாக இருந்தோம். ஆனால் திமுகவுக்கு எதிரணியில் இருந்து கஷ்டம் கொடுத்தது தேமுதிக. அவங்களுக்கு இவங்க வந்த உடனே ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க, 8-9 தொகுதிகள் வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் தான் அங்கே பெரிய பூதாகரமாக பேசுவோம். அதெல்லாம் எங்கேயும் பூதாகரமாக பண்ணப்படல, ஊடகங்கள் தான் பேசுகிறீங்க. யாரும் பூதாகரமாக பேசல. திமுக இன்டாக்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ கேட்க வேண்டியது, அதிமுகங்கிற பெரிய கட்சி இப்போ 2வது இடத்துல கூட இருக்காதே அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் நம்ம பேசணும். அவங்களோட இந்த பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக பிரிஞ்சிருச்சு, எல்லாரும் அவங்க விட்டு விலகுறாங்க. அவங்க கட்சியில் நம்பர் 2 இருந்த ஓபிஎஸ் ஒரு காலத்தில் நம்பர் 1 ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் வந்து எங்கள் கட்சியில் இணைஞ்சிட்டாரு. 2வது பெரிய தலைவர் போய் டிவிகேல சேர்ந்துட்டாரு. ஸோ அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சி இல்லாமல் போதேங்கிறது தான் நீங்கள் கேட்கணும் கேள்வி. அவங்க நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோங்கிறாங்க. எதிரணியில் இருந்த டிடிவி கூட நாங்கள் ஒன்றா உள்ளே கொண்டு வந்து டிடிவி ஒருத்தர் ஏன் சேர்ந்தாருன்னு நமக்கு தெரியும், ஈடினால சேர்ந்தார். ஆனால் அவங்க எதிர்கட்சி, திமுக எதிர்கட்சி நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவோம். அவங்களே நாங்கள் வீக்காக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க வீக்காக இருக்காங்க எதை வச்சு புரிஞ்சுக்கணும்? முதல் விஷயம், தேர்தலை தள்ளி போட்டது. 2வது, இன்னும் ஒருத்தரோட கூட அலையன்ஸ் பேசி முடிக்க முடியாது. 3வது, இன்னமும் அந்த நடிகர் விஜய் வருவாரா அப்படின்னு அவங்க தேடிட்டு இருக்குது. இந்த 3மே அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைங்கிறது தான் நமக்கு தெரியுது. ஸோ அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை ஒரு கட்சியோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் தேர்தல் லிஸ்ட்டே வந்துடும். இல்லை, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அதிமுக கூட்டணி நாளுக்கு நாள் வலுவாகிட்டே போயிட்டுருக்கு. டிடிவி தினகரன் உள்ளே வந்திருக்காரு, நேர் எதிராக எடப்பாடிக்கு எதிராக சேலஞ்ச் பண்ணவர்கள் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பாஜகவுக்கு எடப்பாடி சீட்டு தர மறுக்கிறாரு. அவங்க கேட்குற தொகுதிகளை தராமல் இருக்கிறதுனால தான் எடப்பாடி இந்த இழுபறிக்கு ஆளாக. அதாங்க கூட்டணி பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை, எடப்பாடி ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறாருல, அந்த ஆங்கிள் பார்க்கலாம்ல. எங்கே எடப்பாடி ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறாரு? பிஜேபி கேட்கறத தந்துட்டு அவர் பலவீனமாயிடுவார். பிஜேபியை அலைக்கடிக்கிறார்கள் எடப்பாடி, அப்படி பார்க்கக்கூடாதா? கூட்டணி ஃபைனலைஸ் ஆகலங்கிறது தானே அது. இப்போ நான் கேட்குறது, நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டு போகிறோன்னா எங்கே ஸ்ட்ராங் ஆகிட்டு போகிறாங்க? ஒவ்வொருத்தர் தலைவரும் பாஜக விட்டு விலகிட்டு தானே இருக்காங்க. இன்றைக்கி கூட பார்த்தா அதிமுகலேருந்து ஒரு பெருந்தலைவர் அதிமுகலேருந்து விலகி வேறு கட்சியில் சேரதா நான் கேள்விப்பட்டேன். திமுக கூட வரலான்னு ஊடகங்கள் சொல்கிறாங்க, தெரியல. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு பெருந்தலைவரும் யாரெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் அமைச்சராக இருந்தாங்களோ எல்லாமே அந்த கட்சி பாதி பேருக்கு மேலே விட்டுட்டு போயிட்டாங்களே. 2010 16 வரைக்கும், இல்லை 91 2001 6 வரைக்கும் யாரெல்லாம் அந்த கட்சியில் முக்கியமான ஒரு 10 அமைச்சராக இருந்தாங்களோ அதில் 3/4 பேர் அந்த கட்சியை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாம் எடப்பாடி வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க. அவங்களெல்லாம் திமுகவும் தாவிகவும் கொண்டு வந்து ஒதுக்கி வச்சவங்களா கிடையாது. யார் ஒதுக்கி வச்சாங்க சொல்லுங்க? ஓபிஎஸ் ஒதுக்கி வச்சாங்க. செங்கோட்டையனை ஒரு ஒதுக்கி தான். ஓபிஎஸ் எங்க ஒதுக்கி வச்சாங்க? ஓபிஎஸ் நிதி அமைச்சராக இருந்தாருங்க. எடப்பாடி காலகட்டத்தில் நிதி அமைச்சராக இருந்தார், கட்சியோட துணை பொதுச் செயலாளராக இருந்தார். எங்கே ஒதுக்கி வச்சாங்க? கட்சியோட துணை, அந்த ஆட்சியில் துணை முதலமைச்சராக இருந்தவர், நிதி அமைச்சராக இருந்தவர், எங்கே ஒதுக்கி வச்சாங்க? அவரு அதிமுக கட்சி இல்லாமல் போயிடுச்சேங்கிறதுனால அதிமுக எப்படி அம்மா காலத்தில் செயல்பட்டுச்சோ அப்படி செயல்படலை. இப்போ அப்படி செயல்படாதனால அவர் ஒரு தனி அணி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் எடப்பாடி தமிழ்நாடு ஒரு சாபக்கேடுங்கிறதுனால அவர் எதிர்த்து போராடணும். எடப்பாடிங்கிற ஒருத்தர் திருப்பி தமிழ்நாட்டில் ஆட்சி வந்தால் தமிழ்நாடே இருக்காது, தமிழ்நாடு டெல்லிக்கு வித்துருவார் அப்படிங்கிறதுனால தான் அந்த கொள்கை ரீதியாக இருக்கவங்க அதை விட்டுட்டு வராங்க. ஒரு புறம் ஓபிஎஸ் இந்த மாதிரியான நபர்கள் வெளியிலிருந்து கட்சிக்குள்ளே சேர்றது பாசிட்டிவாக பார்க்கப்பட்டாலும், இன்னொரு புறம் கட்சிக்குள்ளே அது ஒரு குமுறலை ஏற்படுத்துது. இப்போ ஆல்ரெடி அங்கே இதற்காக வேலை செஞ்சுட்டு இருக்க நிர்வாகிகள்லாம் அது அதிருப்தி அடையுங்கிற ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் பாஜக எல்லா கட்சியிலும் கட்சியில் சேர்த்தும் போது நீங்கள் அந்த கேள்வி கேட்டீங்களா பாஜகிட்ட? அப்படியே எங்கே கேட்குறீங்க? அரசியல் கட்சிங்கிறது தேர்தலை சந்திக்கணும். எங்கள் சித்தாந்தம், எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. கட்சி ஆரம்பித்து அந்த கொள்கையை மாறல. அந்த கொள்கையை ஏற்று யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்போம். அதே மாதிரி அதிமுகங்கிறது அதிமுக கட்சிக்கு தாய் கழகம் திமுக தான். திமுக பிரிஞ்ச கட்சி தான் அதிமுக. ஆனால் அண்ணா பேர் கொண்ட கட்சி இப்போ அது அண்ணாவை மறந்து அமித்ஷாவை குறிக்கிற திமுகவாக அது மாறிடுச்சு. அமித்ஷா திமுக அது மாறிடுச்சு, அதான் உண்மை. ஸோ அப்படி இன்னமும் அந்த கட்சியில் அண்ணாவை ஞாபகம் வச்சுருக்கவங்க
நிறைய பேர் அந்த கட்சியில் இருக்க முடியாமல் தாய் கழகத்துக்கு வரணும்னு நினச்சா அதை நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும்? அது நியாயமான பேச்சு இல்லையா? அதுதான், வெளியில் இருக்கிற வரைக்கும் ஓபிஎஸ், தேமுதிக இவங்க எல்லாருமே பாஜகவோட பி டீம்னு சொல்லி விமர்சிச்சுட்டு திமுக பக்கம் வந்ததுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் போட்டு செலவு பண்ணிடுறாங்க திமுக அப்படின்னு ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. எங்கே வாஷிங் மிஷின் செலவு பண்ணோம்? தாய் கழகத்தில் தானே வந்தாங்க. ஜெயலலிதா கொள்கையில் சார்பாக இருந்த ஒரு விஷயம் கேளுங்க. எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் சரி, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு அண்ணாவோட கொள்கைகள் பின்பற்றப்பட்டன. சமூக நீதிக்கு எப்பயுமே பேர் போன கட்சி திமுக தான். அந்த அளவுக்கு அதிமுக பண்ணல. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கப்புறம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எந்த வித்தியாசமே முழுமையான ஒரு வித்தியாசம் வந்துருச்சு. ஒரு வேற கட்சி மாதிரி உருவாயிருச்சு. பாஜகவோட ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி உருவாயிருச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க எங்களுக்கு அந்த கொள்கை பிடிக்கல, அதிமுகவோட சர்வாதிகாரம் எங்களுக்கு பிடிக்கல, பாஜகவோட ஒரு ஃப்ரான்ச்சைஸாக தமிழ்நாடு செயல்படுறது பிடிக்கலன்னு சொல்லி அவங்க திமுகவுக்கு தாய் கழகத்துக்கு வந்தால் அதில் எந்த தவறுமே இல்லையே. அதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்குது, நம்ம குறைத்து மதிப்பிடுறீங்களோ அதிமுகவை? எப்படி இது வரைக்கும் எடப்பாடி என்பவர், இப்போ அறிஞர் அண்ணா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானார், கலைஞர் கருணாநிதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானார், எம்ஜிஆர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானார், ஜெயலலிதா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானார், திருப்பி எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானார். ஆனால் எடப்பாடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? காலில் உளுந்து பிறண்டு தான் ஒரு முதலமைச்சரானார். எப்படி உளுந்து பிறண்டு குமிஞ்சி முதலமைச்சரானார், நியமிக்கப்பட்டார், முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டாங்களா? மக்கள் ஓட்டு போட்டது ஜெயலலிதா அம்மையாருக்கு. அந்த அம்மா இறந்த உடனேயே அவங்க இன்னொரு தேர்தலை கூப்பிட்டுருக்கணும். அது மக்கள் முடிவு செஞ்சுருப்பாங்க யார் அங்கே முதலமைச்சர் ஆகலாங்கிறது. அதுவும் ஆகாமல் அவங்களெல்லாம் இங்கே ஈஸியாவில் ரிசார்ட்டில் அடைச்சி வச்சுட்டு தான் முதலமைச்சரானார். காலில் உளுந்து பிறண்டு தான் முதலமைச்சரானார். அவரை தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கி வரைக்கும் ஏற்றுக்கல. 2019 படுத்தோல்வி, 2019 21 இருந்த பை எலெக்ஷனில் படுத்தோல்வி, அப்போ இருந்த ஊராட்சி தேர்தல்களை படுத்தோல்வி, 2021 தேர்தலில் தோல்வி, 2022 தேர்தலில் தோல்வி, அதுக்கப்புறம் நடந்த 2 பை எலெக்ஷனில் தோல்வி, 2024 தேர்தலில் தோல்வி. அப்படின்னா அது முழுமையாக என்ன குறிக்குதுன்னா மக்கள் அவரை ஏற்றுக்கல. 2024 தேர்தலில் நிறைய இடங்களில் அதிமுக 3ஆவது இடத்துக்கு சென்றுச்சு. அதுவும் நார்த் மெட்ராஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சீமானுக்கும் அதிமுகவும் கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் வாக்கு வித்தியாசம், 4ஆவது இடத்துக்கே போயிருப்பாங்க. இது வரைக்கும் பாராளுமன்ற தேர்தல் எப்பயாச்சும் அதிமுக டெபாசிட் வந்திருக்காங்களா? இந்த பாராளுமன்ற தேர்தலில் இழந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன், அதிமுக கட்சியை பொதுமக்கள் ஏற்றுக்கலை, அது ஒரு தரப்பு மக்களுக்கான கட்சியாக மாறிவிட்டதா என்று தான் ஒரு அச்சம். இல்லை, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் முதல்வராக ஏற்கிறதுல சிக்கல் இருந்திருக்கலாம் மக்களுக்கு. ஆனால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக வந்திருக்காரு. 66 எம்எல்ஏங்கிறது அவருடைய முகத்தை காட்டி தானே வந்தாங்க, அவ்வளோ குறைச்சி மதிப்பிட முடியாதுன்னு ஒரு பார்வை சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினருக்கு அதிமுக நல்லா இருக்கணுங்கிற அக்கறை இருக்குன்னு அவங்களே பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்போவுமே திமுக தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்குமான தேர்தலாக இதை காட்டுறாங்க, அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அதிமுகவை திமுக தலைமையும் குறை மதிப்பீடு பண்ணுதோ? எடப்பாடி எதனால் ஜெயலலிதா அம்மையார் எப்பயாச்சும் பாஜகவோட கூட்டணி வச்சாங்களா? வைக்கல. கடந்த காலங்களில் வச்சுருக்காங்க. நான் சொல்கிறது மோடி வந்ததுக்கப்புறம் கூட்டணி வச்சுருக்காங்களா? 1998 வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் கூட்டணியே இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூட்டணி வைக்கல. மோடி வந்ததுக்கப்புறமும் கூட்டணி லேடியான்னு கேட்டாங்க. ஆனால் இவர் ஏன்னா அப்போ இருந்த பாஜக கூட வேறு, வாஜ்பாய் கால பாஜக வேறு, மோடி அமித்ஷா பாஜக வேறு. அது சர்வதிகாரம், இந்த நாட்டோட ஜனநாயகம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பாஜக கட்சி ஒரு அரசாக திகழுது. அவங்க வைக்கல. ஆனால் அதோட எடப்பாடி வச்சதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களோட கூட்டணி வச்சா தான் ஆட்சியை தொடர விடுவோன்னு சொன்னாங்க. வச்சுட்டு நல்லா ஊழல் செஞ்சாங்க. ஊழல் ஃபைலெல்லாம் அமித்ஷாக்கிட்டையும் மோடிக்கிட்டையும் இருக்குது. இப்போ இந்த கூட்டணி விட்டு வெளில வந்தால், அவங்க சொல்லாத கேட்காம போனாலோ, எடப்பாடியாக இருக்கட்டும், வேலுமணியாக இருக்கட்டும், தங்கமணியாக இருக்கட்டும், எல்லா மணிகளும் மணி விஷயத்தில் ஜெயிலுக்கு தான் போகிறாங்க. நான் சொல்ல சிஏஜி அறிக்கை 2022 அந்த சிஏஜி அறிக்கை என்ன சொன்னாங்கன்னா, வேலுமணி டிபார்ட்மெண்ட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 கோடி கிட்ட ஊழல் நடந்திருக்கு. எல்லா டெண்டருமே ஒரே நிறுவனம் தான் முக்காசி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இப்போ டெண்டர் நீங்கள் போடுறீங்கன்னா கம்ப்யூட்டரில் போடுவீங்க. ஸோ கம்ப்யூட்டரில் ஆன்லைன் பிட். ஆனால் ஆன்லைன் பிட் ஒரு கம்ப்யூட்டரில் மட்டும் தான் போட விட்டுருக்காங்க. போட விட்டு அதுவும் ஒரே கம்ப்யூட்டர் அவரோட தம்பிக்கு சொந்தமான நிறுவனம் மட்டும்தான் அந்த எல்லா டெண்டரையும் போட்டிருக்காங்க. 2வது பிட் போடுறாங்க பாருங்கள், L2 லோவஸ்ட் செகண்ட் லோவஸ்ட் பிட். அதுவுமே ஒரே கம்பெனி, அவங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனியை கூப்பிட்டு நாங்கள் போடுறதோட கொஞ்சம் அதிகமாக போடுங்க அப்படின்னு போட்டு இவங்க எல்லா டெண்டரையுமே ஒரே நிறுவனம் எடுத்திருக்காங்க. 2 அப்ளை பண்ணவங்க எல்லாமே ஒரே IP அட்ரஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதனால கிட்டத்தட்ட 10,000 கோடி நஷ்டம். இல்லைனா 10,000 கோடி கம்மியாக ப்ராஜெக்ட் சிறந்த நிறுவனங்களை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது சிஏஜியே சொல்லியிருக்காங்க. இது ஒன்றிய அரசோட சிஏஜி. அப்பயுமே ஏன் வேலுமணி மேலே ஒரு
இடியோ சிபிஐயோ எதுவுமே ஏன் இனிஷியேட் பண்ணலன்னா அவங்க கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிறது தான். இப்போ கூட்டணிக்கு வந்துட்டாலும் எடப்பாடி வந்து அவங்க சொல்கிறத கேட்கலன்னா கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகிறது உறுதி. ஏன் எடப்பாடி ஆட்சியில் இருந்தபோது 2016 17 21 ஆட்சியில் இருந்தபோது சிஏஏ வரவேற்றார், என்ஆர்சியை வரவேற்றார், நீட்டை வரவேற்றார். கூட்டணிலேருந்து விலகுனதுக்கப்புறம் அவரே சிஏஏ என்ஆர்சியை தப்பாக பேசினாங்க. திரும்பி இப்போ கூட்டணியில் சேர்ந்தாச்சு. சேர்ந்ததுக்கப்புறம் என்இபி வரவேற்பாங்க, சிஏஏ வரவேற்கிறாங்க, என்ஆர்சி வரவேற்கிறாங்க, நீட்டை வரவேற்கிறாங்க, டீலிமிட்டேஷன் வரவேற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு மக்கள் எப்படி அவரை நம்புவாங்க? இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது என்னென்ன புகார் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அதை நோக்கி ஏன் நடக்கலை, அவங்க மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலைங்கிற கேள்வி தொடர்ந்து எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டே வருது இல்லை? நாம் தமிழர், தாவேக்கா இவங்களாம் தொடர்ந்து கேட்குறாங்க. திமுகவும் அதிமுகவும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்காங்க அப்படின்னு. இப்போ என்னென்னா, இந்திய அரசு அமைப்பு சட்டம்படி அரசு அதிகாரிகள் இல்லை முன்னாள் அமைச்சர்கள் மேலே ஒரு அரசு ஆக்ஷன் எடுக்கணும்னா ஆளுநர்கிட்ட பெர்மிஷன் தேவை. சரிங்களா? நம்ம வந்து ஆல்ரெடி டிவிஏசியில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. அது சார்ஜ் ஷீட் பண்ணுறதுக்கு கவர்னர் வந்து குட்கா ஸ்கேம் விஜயபாஸ்கர், பிவி ரமேஷ் கமர்ஷியல் டாக்ஸஸ் ஐஏஎஸ் அதிகாரி, கேசி வீரமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே எல்லாமே எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிருக்கு. ஆனால் ஆளுநர் ஆர்என் ரவி அவங்க மேலே கேஸ் ப்ரொசீடாகவே விடல. அதே மாதிரி தான் ராஜேந்திர பாலாஜி வந்து கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம், காசு வாங்கிட்டு வேலை வாங்கி தரது மேலேயும் நாங்கள் வந்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்கோம். அந்த கேஸையுமே ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு சுத்தமாக அதிமுக அரசு விடல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலுமணி மேலே இருக்க கேசஸ்க்கும் ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு ஆளுநர் பர்மிஷன் தரல. 2026 எங்கள் ராஜ்யசபா எம்பி கிரிராஜ் அவர்கள் கோர்ட்லேயே மனு தாக்கல் செஞ்சுருக்காரு. என்ன தாக்கல் செஞ்சுருக்காருன்னா, நீங்கள் எதனால் டிவிஏசி போட்டிருக்க எஃப்ஐஆரை வச்சு ஏன் இடி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது, அவங்கள ஏன் பண்ணல? எஃப்ஐஆர் போட்டால் தான் இடி வர முடியும். நாங்கள் எஃப்ஐஆர் அதிமுக எல்லாத்து மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். எதனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரால் வர முடியல? அதனால தான் நாங்கள் திமுக வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்பது பாஜக கட்சியோட ஒரு அரசியல் அணி, பொலிட்டிக்கல் விங்காக செயல்படுது அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்ன சொல்லுவோம்னா அலையன்ஸ் பார்ட்டி விங்குன்னு கூட சொல்லுவோம். ஏன்னா இடி வச்சு தான் அலையன்ஸ் கொண்டு வராங்க. இப்போ அதிமுகவுமே அலையன்ஸில் இருக்கிறதுக்கு காரணம் இல்லை, எடப்பாடி வந்து அமித்ஷாவோட ஜோப்பில் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, இடியில் இவங்க எல்லாரும் மாட்டினாங்கன்னா கைது செய்யப்படுவார்கள், ஆதாரங்கள் கிளியராக இருக்குது. ஸோ இந்த எஃப்ஐஆர்ஸ் எல்லாம் டிபிஎஸ்சி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஆளுநர் வந்து பாஜக அவர் பர்மிஷன் கொடுத்தாருன்னா, இல்லை இங்கே இருக்க போலீஸ் கைது செய்வாங்க. இல்லை இடியை விட்டால் இவங்க பழைய அமைச்சர் ஒரு 6 to 16 பேர் கைது செய்யப்படுவாங்க. அதனால தான் எடப்பாடியால் பாஜக இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாதில்லை. அதனால தான் அஇஅதிமுக என்பது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறினதுக்கு காரணமே வந்து இந்த கேஸுங்களும் ஒன்று. அதனால தான் இந்த கொள்கை ரீதியாக இருக்கிற நிறையா பேர் வந்து அதிமுக விட்டுட்டு திமுகக்குள்ளார வராங்க. இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜயை நீங்கள் வந்து ரஜினிகாந்த் மூலமாக மிரட்டுறீங்க. அந்த அறிக்கை இப்போ ரஜினிகாந்த் வெளியிட்டார், ஆதவ நோக்கி ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதற்கு பின்னாடி திமுக தான் இருக்குன்னு தாவேக்கா ஒரு குற்றச்சாட்டு வைக்க. தாவேக்கா வந்து நான் சொல்கிறேன், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் அரசியலுக்கு வரவங்களுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்கணும். படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், காசு இருக்கலாம், காசு இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? நகர்ப்புறத்தில் இருந்து வரலாம், கிராமப்புறங்கள்லேருந்து வரலாம். ஆனால் 2 குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து மொராலிட்டி, 2 வந்து அக்கௌண்டபிலிட்டி. 2மே விஜய் கிடையாது. அவர்னால ஒரு தவறு நடந்துச்சுன்னா, என்னால் அந்த தவறு நடந்துச்சுன்னு அதை ஏற்றுக்கணும். எல்லாத்தையுமே வந்து மற்றவங்க மேலே குறை சொல்கிறது தவறு. அங்கே கரூரில் ஸ்டாம்பீட் நடந்து 41 பேர் இறக்குறாங்கன்னா அதுக்கு முழுமையான ஒரே காரணம் விஜய் லேட்டாக வந்தது. 2வது தேவைக்கா நிர்வாகிகளுக்கு மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் இல்லை. ஏன்னா பாஜகவும் பெரிய மாநாட்டம் நடத்துகிறாங்க, அதிமுகவும் நடத்துகிறாங்க, ஏன் நாம் தமிழ் நடத்துகிறாங்க, திமுக நடத்துகிறோம். 40 வருஷத்தில் எது நடக்கலை. இவங்களுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இல்லை, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ ஆனால் அதை ஏற்றுக்கிட்டாரா? இல்லை. லேட்டாக வந்தார், அதை ஏற்றுக்கிட்டாரா? ஏன் 8 மணி நேரம் தாமதம் வரணும்? அங்கே ஏன் தண்ணியோ உணவுக்கும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணல? என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு திமுக எதிர்க்கிற கட்சி எங்கள் மேலே குறை சொல்லுவாங்கன்னு சொல்ல, முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் தாமதமாக இதனால தான் வந்தேன், கொஞ்சம் எங்களுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் இல்லை, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது அக்கௌண்டபிலிட்டி. சரிங்களா? 2வது, ஏன் ரஜினிகாந்த் ஏன் எழுதுறார் தேவை அந்த ஆதவ அர்ஜுன் சொன்னதுக்கு? ஏன்னா ஆதவ அர்ஜுன் தவறாக சொன்னார். அவர் வந்து பயந்துட்டார், அதனால் அரசியலுக்கு வரலாங்க தானே ஆதவ அர்ஜுன் சொன்னார். ஆனால் நான் கேட்குற ஒரே கேள்வி, ஏன் ரஜினிகாந்த் வரல? அவருக்கு 71 வயசு ஆயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் அவருக்கு ஆல்ரெடி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கட்சி ஆரம்பித்து அதை வளர்த்தி ஆட்சிக்கு வரணும்னா 10 to 15 நிமிஷம் ஆகும்.
இது இன்ஸ்டன்ட் மேகி கிடையாது. சரிங்களா? ஒரு 2 நிமிஷத்தில் விஜய் மாதிரி வீட்டில் மேகி செய்கிற மாதிரி நான் வந்து தேர்தல் அறிவிச்சோன்னா 21 நாள் பிரச்சாரம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் வந்து முதலமைச்சர் ஆயிடுவேன். நடக்கிற வேலை கிடையாது. 5 வருஷம் 10 வருஷம் திமுக கட்சி 1949 ஆரம்பித்தோம், 67 தான் கட்சி ஆட்சி அமைக்க முடிஞ்சது. நீங்கள் பாஜகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் தடவை தனிச்சு ஆட்சி அமைக்கிறது 2014 தான். அது எவ்வளோ நாள் கழித்து நீங்களே யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 100 வருஷம் அவங்க போராடி தான் வந்தாங்க. எங்கள் கொள்கை எதிரியாக கூட இருக்கலாம், கிட்டத்தட்ட 100 வருஷம். நீதி கட்சியாக ஆரம்பித்து 50 வருஷம் கழித்து தான் திமுகவில் ஆட்சி வரத்துக்கு முடிஞ்சது. ஸோ அதுக்கு நாள் ஆகும். அதுக்குள்ளே எனக்கு வயதாயிரும். எனக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அவங்க குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு அவங்க நேரத்தை செலவு பண்ணி காசை செலவு பண்ணி வந்து என் பின்னாடி வந்து அந்த நேரத்தில் எனக்கு உடம்பு முடியாமல் போயிட்டால் அவங்க போட்ட எஃபர்ட்லாம் வீணாக போயிடும் அப்படிங்கிறதுனால தான் அவர் அரசியலேருந்து விலகிட்டார். அதுக்கும் திமுக என்ன சம்பந்தம்? அவரை போய் கொச்சையாக பேசினது ஆதவ் அர்ஜுன். அதுக்கும் வந்து என்ன சொல்லியிருக்கணும், ஆதவ் அர்ஜுன் மேலே நான் கண்டிக்கிறோம். இப்போ எங்கள் எந்த திமுக இருக்குங்க, அதிமுக இருக்குங்க, செய்தி தொடர்பாளர்கள் தவறாக பேசினா, இப்போ நானே ஒரு கருத்து தவறாக சொல்லிட்டேன் அப்படின்னா யாரை சொல்லுவா? தலைமை வந்து தான் சொல்லுவோம். ஒன்று சொல்லுவாங்க தரணிதரன் அவர்கள் தவறாக பேசிட்டார், நான் அது கட்சியோட கருத்து இல்லைம்பாங்க. இல்லை வேற யாரோ ஒருத்தர் ரொம்ப தவறாக பேசினா அவர் செய்தி தொடர்பாளர் வந்து நீக்கம். இப்போ பாஜக ஒருத்தர் வந்து தேவையோட கூட்டணி பற்றி ஏதோ பேசினது தவிர செய்தி தொடர்பாளர் நீக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஆதவ் அர்ஜுனை ஒன்று அந்த கட்சி பதவியிலேருந்து நீக்கியிருக்கணும், இல்லை 1 மாதம் செய்தியாளர்களுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். அதை எதையுமே பண்ணாமல் திமுகவை போய் குறை சொன்னால் நான் என்ன பண்ணுறது? ஆதவ் அர்ஜுன் பேசுறதுக்கு திமுக என்ன சம்பந்தம்? இல்லை இன்னொன்று சொல்கிறாங்க, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கும் திமுக தான் காரணம். அப்படி எல்லாத்தையுமே காரணம் சொல்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? விஜய்க்கு வந்து எக்ஸசைஸ் பண்ண மூச்சு வாங்கினா திமுக தான் காரணமா? இப்போ இந்த கரூர் விவகாரத்தில் ஒரு ஜனநாயகன் படம் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தாகமாக இருந்தது தான் தண்ணி குடிக்காமல் திமுக தான் தாகமாக இருக்குன்றவார் போல. தாகமாக தான் தண்ணி குடிக்கணும், நைட்டு தூக்கம்லாம் திமுக தான் காரணம் பாரு போல. தூங்கி கனவு தப்பாக கெட்ட கனவாக தான் திமுகன்னு சொல்லுவார் போல. ஏதாச்சும் காரணம் இருக்கணும்ல ஏதாச்சும் திமுக மேலே சொல்கிறதுனா. தாவேக்கா கூட்டணி நோக்கி நகருது, பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிற ஒரு தகவல் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுவுமே திமுக ஃப்ரேம் பண்ண ஒரு விஷயந்தான். அவங்க தான் அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு இப்போது சொல்கிறாங்க. ஏன்னா தாவேக்கா வந்து தனித்து தான் 234 தொகுதிகள்லையும் தனித்து போட்டியிட போகிறோன்னு சொல்கிறாங்க. இது திமுகவோட நெரேட்டிவ்க்கு இலக்காயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரங்களும் தாவேக்கா சார்பாக. ஆதவ் அர்ஜுன் தான் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு கிட்டத்தட்ட 95 சீட் கொடுத்தாங்க, 2 வருஷம் முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க, நான் வேண்டான்றோம். நானா சொல்கிறேன், அவங்க கட்சியிலேருந்து தான் சொல்கிறாங்க, பாஜகலேருந்து சொல்கிறாங்க, அதிமுக சொல்கிறாங்க. இதுக்கு என்னங்க திமுக சம்பந்தம்? எல்லாமே திமுக சம்பந்தம். என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அடுத்து தோத்துட்டோம், நாங்கள் திமுக தான் தோத்துட்டோம், அவங்க சிறப்பாக ஆட்சி கொடுத்தாரு முதலமைச்சர். அடுத்து தேர்தல் தோத்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க, நாங்கள் திமுகவினால் தோற்றுவிட்டோம். தமிழக முதலமைச்சர்கள் 2021 26 வரைக்கும் மிக சிறந்த ஆட்சியை கொடுத்ததனால், எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்ததனால், சிறப்பாக தேர்தலில் வேலை செய்ததனால் நாங்கள் தோத்து விட்டோம், நாங்கள் தோத்ததுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அவர் வீட்டிலே இருக்கார் விஜய், அதுக்கும் திமுக தான் காரணமா? இல்லை, கருத்து கணிப்புகள் சில நிறுவனங்கள் நடத்தி வெளியிடுறாங்க. லயோலா முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் வெளியிடுறாங்க. அந்த கருத்து கணிப்புகளில் திமுகவுக்கு நெருக்கமாக விஜய் இருக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. அதை எப்படி பார்க்குறேன்? எல்லா கருத்து கணிப்பும் நான் பார்த்துட்டேன். ப்ராப்பராக பண்ணது கருத்து கணிப்புனா ஒரு தொகுதி அட்லீஸ்ட் 2000 பேர் வச்சுருக்கோம். நான் பார்த்து கருத்து கணிப்பு எல்லாமே ஒரே விஷயம் தான் எனக்கு தெரியுது. 100 பேரை நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா யார் முதலமைச்சர் 50% மேலே முக ஸ்டாலின் அவர்கள்லாம் சொல்கிறாங்க. 2வது ப்ரிஃபர்ட் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 20%, 18%, 15%, 10% தான் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த தேர்தல் அரசியல் புரிஞ்சவங்க எல்லாமே சொல்கிறது, அது எங்கள் எதிர்க்கிறவங்களும் சொல்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தேர்தல் வந்து யார் முதலமைச்சர் ஆக போகிறாரு அப்படிங்கிறதுக்கான தேர்தல் கிடையாது. சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின் அன்டிஸ்பியூட்டட் லீடர் ஆஃப் தமிழ்நாடு ரைட் நோ. தமிழ்நாட்டில் வந்து ஒரு 30-40 வருஷத்தில் இது அன்டிஸ்பியூட்டடாக ஒரு லீடர் வந்து இப்போ நம்ம முதலமைச்சர் திகழ்கிறார். ஸோ இந்த தேர்தல் வந்து யார் எதிர்க்கட்சி ஆக போகிறார் அப்படிங்கிறது தான். M.K. ஸ்டாலினுக்கு சரியான தலைவர் யார்? அது இல்லை. அது யாரை தான் இந்த தேர்தல் முடிவெடுக்க போகிறது? அது அதிமுகவிலேருந்து வர போகிறாங்களா, இல்லை அது பாஜகலேருந்து வர போகிறாங்களா, புதுசாக யாராவது வருவாங்களா அப்படிங்கிறத அந்த தேர்தல் சொல்ல போதோ ஒழிஞ்சு யார் திமுகவுக்கு எதிராக ஒரு ரெஸ்பெக்டபுள் ஆப்போசிஷனாக 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த தேர்தலை ஒழிஞ்சு இந்த தேர்தல் வந்து யார் முதலமைச்சருங்கிறது கிடையாது. தட் இஸ் ஃபோர்கோன் கன்க்ளூஷன். யார் எதிர்க்கட்சி தலைவருங்கிறதுக்கான தேர்தல் தான் இது. அதுக்கு தான் மும்முனை போட்டி 4 முனை போட்டி. முதலமைச்சருக்கு போட்டியே கிடையாது. அது நீங்கள் பட்டி தொட்டியில் குழந்தைங்களை கேட்டாலும் சரி, முதியோர்கள் கேட்டாலும் சரி, ஒரே பதில் தான் வரும். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யாராக போகிறாங்கிறது வந்து எந்த கேள்வியுமே கிடையாது. அதில் எந்த முனை போட்டியுமே கிடையாது. அது ஒரு முனை போட்டி. ஆனால் யார் எதிர்க்கட்சி ஆக போகிறார் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தேர்தலே ஒரு போட்டி. இப்போ திமுக கடந்த 5 ஆண்டுகள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பெரிய லிஸ்ட்டு முதல்வர் உள்ளிட்ட பலரும் சொல்கிறாங்க. தமிழ் புதல்வன்லேருந்து நிறைய திட்டங்களை சொல்ல முடியும் சொல்கிறாங்க.
ஆனாலும் அதில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்க தானப்படுது. சமீபத்தில் கூட ஒரு சிறுமியை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்து இன்றைக்கி அந்த நபர் கைது பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் திமுகவினுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போலீஸ் சரியில்லை, அந்த குற்றச்சாட்டு சரிதானே? எங்கே குற்றம் நடந்தாலும் அது தவறு. ஒவ்வொரு தடவையும் குற்றம் நடக்கும்போது முதலமைச்சர் வந்து மக்கள்கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்காரு. இனிமேல் நடக்க விடாமல் நாங்கள் வந்து ரிஃபார்ம்ஸ் எடுத்துருக்கோம். எதனால் அந்த குற்றவாளியை கைது செய்கிறது மட்டும் இல்லாமல் எதனால் நடந்தது, என்ன சர்வைலன்ஸில் மிஸ்டேக் இருந்தது, எங்கே கேப் இருந்ததுங்கிறத பார்த்து நாங்கள் சரி பண்ணியிருக்கோம். ஆனால் அதையும் மீறி நான் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, குற்றங்களே இல்லாத நகரங்களோ நாடுகளோ இருக்கிறதா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா? இல்லை. ஒரு சமுதாயமாக மனிதர்கள் தோன்ற காலத்துலேருந்தே குற்றங்கள் ஒன்று நடக்கும். அரசாங்கத்தோட வேலைன்னா அந்த குற்றங்களை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கணும். அது எப்படி குறைப்போம்னா டிட்டரண்ட். அவங்களுக்கு வந்து குற்றம் செய்கிறவனுக்கு குற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு பயம் வர அளவுக்கு உடனே கைது செஞ்சு தண்டனை வாங்கி கொடுக்குறது. இப்போ கோயம்புத்தூர் இன்சிடென்ட் எடுத்திங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளார குற்றம் செய்யப்பட்டவங்க கைது செய்யப்பட்டாங்க. 3 மாதத்தில் வரலாறு காணாமல் அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்தாச்சு ஸ்பெஷல் கோர்ட்டில். இப்போ லா அண்ட் ஆர்டர் தமிழ்நாட்டில் மோசமாக இருக்கா அப்படிங்கிறத நான் பதில் சொல்லணும்னா நீங்கள் வந்து டேட்டா எடுத்து தான் பார்க்கணும். ஏன் டேட்டாவை நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஒரு குற்றனாலும் தவறு தான், நான் ஜஸ்டிஃபை பண்ணல. ஆனால் இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு எப்படி திகழுது, இல்லை அமெரிக்காவில் இருக்கிற மாநிலங்களோட தமிழ்நாடு எப்படி திகழுது அப்படின்னா 1 லட்சம் பேருக்கு எவ்வளோ குற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். 2011 21 வரைக்கும் தமிழ்நாடு எப்படி திகழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 21 வரைக்கும் கொலை குற்றங்கள் கூட 26 டேட்டா வரல, 24 வரைக்கும் எடுத்துகிட்டு 3 வருஷம் எடுத்துட்டிங்கன்னா 50% 60% கொலை குற்றங்கள் குறைந்திருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 70% குறைஞ்சிருக்கு. மற்ற எல்லா சர்வேஸுமே இண்டிவிஜுவலாக ஆர்கனைசேஷன் இந்தியா ஃபுல்லாக பேன் இண்டியா எடுக்கிற சர்வேஸ் வந்து இந்தியாவிலே பெண்களுக்கு சேஃபஸ்டான மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. இன்னொரு சர்வேல சொல்லியிருக்காங்க 10 நகரங்கள் பெண்களுக்கு சேஃபாக இருக்கிற நகரங்கள் எது அப்படின்னு பார்த்தா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம். இருக்கிற மெட்ரோ சிட்டிஸில் இருக்கிறதுலே பெண்களுக்கு சேஃபான சிட்டி அதுனா சென்னை. இதெல்லாம் போன வருஷம் அந்த சர்வே, லேட்டஸ்ட் சர்வே. ஆனால் அன்வேரியபிளாக பெண்களுக்கு மோசமான நகரங்கள் அன்சேஃப் ஸ்டேட்ஸ் ஃபார் உமன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த 5 டாப் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்சேஃப் எல்லாமே பாஜக ஆள்கின்ற மாநிலங்கள். டெல்லி வந்து இதான் வந்து அதிகமான குற்றங்கள், எல்லா குற்றங்களுக்குமே டெல்லி தான் அதிகம். போலீஸ் யார்ட்டு இருக்குது? ஒன்றிய அரசு. யாருக்கு கீழே வருது? ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. ஸோ அமித்ஷா ஏன் ரிசைன் பண்ணல? டெல்லியில் வந்து இந்தியாவிலேயே எவ்வளோ மாநிலங்கள் நடக்கிற குற்றங்களோட மிக 10 மடங்கு அதிகமான குற்றங்கள் டெல்லியில் நடக்குது. அமித்ஷா கீழே தான் போலீஸ் வருது. ஏன் அமித்ஷா ரிசைன் பண்ணல? ஏன் நீங்கள் ஊடகங்கள் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் கேட்குறேன். இல்லை அதனால முதலமைச்சர் கேள்வி கேட்குறீங்க, நான் கரெக்டு தான், நான் மன்னிப்பு நாங்கள் கேட்குறோம், எந்த தவறும் நடக்கூடாதுங்கிறோம். இது வரைக்கும் அமித்ஷா ஒரு தடவை மன்னிப்பு கேட்டிருக்காரா? இது வரைக்கும் அமித்ஷா டெல்லி தான் வந்து பெண்களுக்கு இந்தியாவிலே அன்சேஃப், ஏஷியாவிலே நான் அன்சேஃப்னு சொல்லுவேன். போலீஸ் நேராக ஒன்றிய அரசு கீழே வருது, அமித்ஷா கீழே வருது. ஏன் அதுக்கு யாரும் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க ஊடகங்கள்? இல்லை அதை பார்த்து கிட்டத்தட்ட 12,000 கொலைகள் நடக்குது உத்தரப்பிரதேசில் நினைக்கிறேன் வருஷம். அப்படின்னா ஒரு நாளைக்கு அளவு 40 கொலைகளையும் கவர் பண்ணுறாங்களா ஊடகங்கள்? கவர் பண்ணுறீங்களா? ஏன் கவர் பண்ணுறதில்ல? இல்லை அதை பார்த்துட்டு தான் தமிழ்நாடு பாஜக வேணாம், திமுக போதுன்னு திமுகவை தேர்வு செய்கிறாங்க. இப்போ திமுக ஆட்சியில் இந்த மாதிரி நடக்கும்போது திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து குற்றங்கள் குறைஞ்சிருக்குங்கிறேன். அதிமுக 10 வருஷம் சீரழிஞ்சு போனது ஒரு அரசை நாங்கள் எடுத்து சரி செஞ்சுட்டு இருக்கோம். 5 வருஷம் திமுக ஆட்சியில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் படுகொலை நடந்திருக்கு அப்படின்னா லாக்அப் டெத் நிறைய நடந்துட்டு தானே இருக்கு. இப்போ கூட ஆகாஷ்ங்கிற ஒரு இளைஞரை போலீஸார் லாக்அப் டெத். இல்லை நான் அதை வந்து நான் வந்து அதை எதையுமே நான் ஜஸ்டிஃபை பண்ணல. இன் அ மாடர்ன் டெமோக்ரஸி தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் கஸ்டோடியல் டெத். அதுக்கு என்ன காரணங்கள், ஏன் போலீஸ் ஃபோர்ஸில் அது நடக்குது அப்படின்னு கண்டறிஞ்சு கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணி கமிட்டி ரிசல்ட்டை வச்சு ரெஃபார்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். நடந்த உடனே நம்ம முதலமைச்சர் வந்து அது தவறு தான், நான் சரி செய்யறேன்னு சொல்கிறார். அதிமுக காலகட்டத்தில் அதை ஏற்றுக்கிட்டாங்களா? முதல்ல வந்து தூத்துக்குடியில் நம்ம மக்கள் கிட்டத்தட்ட 20 பேர்கிட்ட சுட்டுக்கொலை செஞ்சும் போது எனக்கு தெரியாது, நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சொன்ன முதலமைச்சர் எங்கே? இவர் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற முதலமைச்சர் எங்கே? பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை எஃப்ஐஆர் கூட போடல. எதிர்கட்சி தலைவர் இப்போ முதலமைச்சர், அப்போ எதிர்கட்சி தலைவர் அவர் போராட்டம் செஞ்ச வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டாங்களா? அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா? சம்மந்தப்பட்ட யார்? முக்கிய அதிமுக அமைச்சரோட பசங்க நான் கேள்விப்படுறேன், இல்லை மூத்த தலைவர்களோட பசங்க. எஃப்ஐஆர் கூட போடல. இங்கே குற்றங்கள் நடந்தால் யாராக இருந்தாலும் 24 மணி நேரம் எஃப்ஐஆர் போடுறோம். அதான் டிட்டரண்ட். சரி, என்னது குற்றங்கள் நடக்காத சமுதாயம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் குற்றங்கள் நடந்தால் இன்னும் குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? உடனே கைது செஞ்சு உடனே தண்டனை வாங்கி தருது பண்ணுறோம். அதிமுக இடத்துல பண்ணாங்களா? பண்ணல. அதுதான் வித்தியாசம். எஃப்ஐஆர் போடுறதுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணோம், இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க, அதுக்கு போராட்டம் பண்ணோம். நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் தண்டனை வாங்கி தரப்பட்டுச்சு பொள்ளாச்சியில். அதே மாதிரி தூத்துக்குடி ஷூட்டிங் அப்படி தான், மன்னிப்பே கேட்கல. இந்த விஷயங்களில் இன்னொரு கோணத்தை விசிக தலைவர் உள்ளிட்ட பலரும் சொல்கிறாங்க.
போலீஸ்க்குள்ள RSS ஆட்கள் புகுந்திருக்காங்க, அவங்க வேணும்னே திட்டமிட்டு முதல்வருக்கு எதிராக சில வேலைகள் செய்கிறாங்கங்கிறாங்க. அது வெறும் கான்ட்ரோவர்சியா அல்லது அது உண்மையாக இருக்க வாய்ப்பு அதிகமாக? இல்லை, பல விஷயங்களில் RSS சொல்லி தான் செய்கிறாங்க. இப்போ திருப்பரங்குன்ற விவகாரத்தில் கூட RSS சார்பான ஒரு இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன்கிறவர் தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டுட்டே வருது. அப்போ இதையெல்லாம் போலீஸ் மந்திரியாக இருக்கிற முதல்வர் கவனத்தில் கொள்ளாமல் இருந்திருப்பாரா? சார், நான் தான் சொல்லிட்டேன், திருப்பரங்குன்றம் விஷயத்தில் கூட எல்லாம் நம்ம அரசு சிறப்பாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதுவே வேறு முதலமைச்சராக இருந்திருந்தால் பாஜகவோட டெம்ப்ளேட் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. 1984 4 சீட் தான் ஜெயிச்சாங்க. ஆனால் 96 எவ்வளோ வந்தாங்க? கிட்டத்தட்ட 8லேருந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. எதனால்? ராமர் கோவில் விஷயத்தை கையெழுத்திட்டாங்க. இந்தியா ஃபுல்லாக பாத யாத்திரை போனார் அத்வானி. 10,000க்கும் மேற்பட்டவங்க, 20,000க்கும் மேற்பட்டவங்க இறந்தார்கள் இந்த கலவரத்தில். மத கலவரம் உருவாக்கி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆராய்ச்சியை சொல்லுது, புகழ்பெற்ற இந்திய ஆராய்ச்சியாளர், RSS ஆராய்ச்சியாளர் கிறிஸ்தோப் ஜெஃப்லர் என்ன சொல்கிறாரு? மத கலவரங்கள் அதிகமாக நடக்க பாஜக ஆட்சிக்கு வர்றது அதிகரிக்குது, வாய்ப்புகள் அதிகரிக்குது. அந்த மத கலவரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத தான் அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை கையில் எடுத்தாங்க. அதை போல்டாக கரேஜாக முதலமைச்சர் அவங்க பிளானை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டனால தான் அங்கே ஒரு கலவரம் நடக்கல. அங்கே இந்து நண்பர்களும் இஸ்லாமிய நண்பர்களும் ஒன்றா வாழ்கிறாங்க. அதையே நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. இப்போ நம்ம எல்லாமே வந்து ஒரு கலவரம் நடந்துருச்சுன்னா தவிர்த்துக்கலாங்கிறோம். ஆனால் மிக சிறப்பாக செயல்பட்டு ஒரு கலவரத்தை தடுத்திருக்காரு, பாஜகவோட நோக்கத்தை முறியடிச்சிருக்காரு. ஏன் நம்ம அதை பாராட்ட மாட்டேங்கிறோம்? அதை நம்ம பாராட்டணும்ல. திமுக தேர்தல் அறிக்கையில் எப்போவுமே தேர்தல் அறிக்கை ஹீரோவாக இருக்கும் அப்படிம்பாங்க. இந்த முறை அந்த மாதிரி எதுவும் சம்பவம் இருக்கா? சொன்னீங்கன்னா எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அது இருக்கு. தேர்தல் அறிக்கைக்குழு தேர்தல் தயார் செஞ்சுட்டு இருக்காங்க, கூட ஒரு விலை வரும். நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், போன தேர்தல் அறிக்கையில் சொன்ன விஷயத்தையும் செஞ்சோம், சொல்லாதையும் செஞ்சோம். அந்த திட்டங்கள் நிறையா இல்லாமல் இப்போ இந்தியாவில் எந்த கட்சியாலையுமே ஆட்சி அமைக்க முடியறதில்லை. இப்போ உலகத்தில் இந்தியாவில் எங்கே தேர்தல் நடந்தாலும் இலவச பேருந்து பயணம்லாம் நடக்குதா? மகளிர் உரிமை தொகை இல்லாமல் நடக்குதா? எல்லா மாநிலங்களும் போடுறாங்க. புதுமை பெண் திட்டம் இல்லாமல் நடக்குதா? இல்லை. அதே மாதிரி இந்த சோஷியல் ரிஃபார்ம்ஸில் இனோவேட்டிவான ஸ்கீம்ஸ் கொண்டு வரதில் தமிழ்நாடு இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக, தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை ஆசியா கண்டத்துக்கே முன்னுதாரணமாக விளங்குறது தமிழ்நாடு தான். அது திராவிட முன்னேற்ற கழகம் அரசு தான். ஸோ அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் சிறப்பான திட்டங்களை கொண்டு வருவார். வெயிட் அண்ட் வாட்ச். ரொம்ப நன்றி நேரத்துக்கு கருத்துக்கு. தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.